விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். விருச்சிகத்திற்கு 3 நாளுக்கு அதிபதியான சனியன் 5ற்கு இடம்பெயர்கிறான். நாளுக்கு வரவிருக்கும் அந்த சுகத்தை கெடுக்கும் ராகு 5லிருந்து பூர்வீகம், குழந்தைகளை பற்றிய கவலையை கொடுக்கும் சனியன், 10லிருந்து தொழிலில் சிரமத்தை கொடுக்கும் கேது, இப்படி எல்லாம் கலந்து கட்டி அடித்தாலும் இதையெல்லாம் மீறி அனைத்தையும் நிவர்த்தி பண்ணும் குரு 7லிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றது. அடுத்து வருகின்ற குரு பெயர்ச்சியில் குரு பார்வையில் கன்னி, தனுசு, கும்பம் குரு பார்வை பெறுகிறது. இதனால் லாபம், குடும்பம், தனவரவு, சுகம் அனைத்துமே மேம்படும். ராகுவால் ஏற்படும், சனியால் ஏற்படும் அசௌகரியங்கள் குறையும். சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகங்களின் தாக்கத்தால் உங்கள் ராசிக்கு உடல் ஆரோக்கியம் கெடாது. தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடு வந்து மறையும். எதிர்பார்த்த லாபம் இருக்காது, ஆனாலும் தாமதமாக கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடு இருக்காது, கௌரவ குறைபாடும் இருக்காது. கூட்டாளிகளுக்குள் கருத்து வேறுபாடு வரும், பின்னர் மறைந்துவிடும். குழந்தைகளுடன் அனுசரித்து போக வேண்டும். குழந்தைகளுக்கு கவனக்குறைவு ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமைதான் சேர்ப்பார்கள், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு பல பரிசுகளை பெற்றுத்தரும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வீர்கள். திட்டமிட்டது நடக்கவில்லை எனில் நடந்ததில் ஒரு புதிய வாய்ப்பை பற்றி கொள்ளுங்கள். திருமணத்திற்கு தாமதமாகலாம். திருமணமான தம்பதியருக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அவை அனைத்தும் தற்காலிகமானவைதான். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தேவையான அளவு பணம் இருக்கும். முதலீடுகளை திட்டமிட்டு செய்வீர்கள். பழைய கடன்கள் அடையும். தொழில் மூலம் லாபம் கிடைக்கும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட் அல்லது கம்மாட்டி மார்க்கெட்டில் மட்டும் தற்போதைக்கு முதலீடு செய்ய வேண்டாம். அப்படி செய்வதாக இருந்தால் முழுதாக ஆய்ந்து அறிந்து பின்னர் செய்யுங்கள். மாணவர்களுக்கு மிகவும் அனுகூலமான இது காலகட்டம். கவனச்சிதறல்களை தவிர்த்து விடாமுயற்சியும் அர்ப்பணித்தும் கொடுத்தால் வெளிநாட்டு படிப்புக்கும் வாய்ப்புண்டு. ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். பொதுவாக சனிப்பெயர்ச்சிக்கு பரிகாரமாக உடல் ஊனமுற்றோருக்கும் முதியோர்களுக்கும் தொண்டு செய்வதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் கொடுத்தல், ஏழைகள் மற்றும் வீடு அற்றவர்களுக்கு போர்வைகள், துணிமணிகள் கொடுத்தல், நாய்கள், காக்கைகள், பறவைகள் ஆகியவற்றிற்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தல் ஆகியவை செய்யலாம். ஒரு சிலருக்கு சனி பெயர்ச்சியோ, ராகு பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காமல் வந்த சோடு தெரியாமல் சர்வசாதாரணமாக கடந்து சென்றுவிடும். அதற்கு காரணம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்றும் தசாபுத்தி அந்தரங்கள் ஒன்று மிகவும் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கும். அதனால் தசாபுத்தி எந்திரங்களின் அடிப்படையிலேயே நம்முடைய செயல்களும் விளைவுகளும் அமைகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள. தனுசு ராசி அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செல்லவிருக்கிறான். இது அவ்வளவாக நல்லதில்லை என்றாலும் 4லிருந்து நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்த ராகு 3க்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரவிருக்கிறான். சனியை மட்டும் பார்க்க போனால் 4ஆம் இடமான மீனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபம், 10ஆம் இடமான கன்னி மற்றும் உங்கள் ராசியையும் பார்வை செய்கிறது. கடன் நோய் எதிரி குறையும். அதே சமயம் தொழிலில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய மன வலிமை அணுகுமுறை மூலமாக சனியால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். ஓரளவுக்கு சனி நன்மைகளையே தர இப்பயிற்சியில் உங்களுக்காக காத்திருக்கிறது. பணிபுரியும் இடத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதே சமயம் பணிச்சுமை காரணமாக உங்களுடைய வேலைகள் தாமதமாகும். மேலதிகாரிகள், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறையும். புதிய பொறுப்புகள் உங்களை வந்தடையும். புதிதாக வேலை செய்பவர்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வியாபாரிகளுக்கு லாபம் கொஞ்சம் மெதுவாக கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். 4ஆம் இடத்து சனியன் தாய், இடம், வீடு, நிலம், உறவினர்கள் போன்றவற்றில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும். உங்கள் தந்தையின் ஆதரவு இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களுடன் இணக்கமாக இருப்பார்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். தம்பதியருக்குள் அன்பும் ஆதரவும் பெருகி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். முதலீடு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து செய்யுங்கள். நிலத்தில் நீங்கள் செய்யும் முதலீடு வீண் போகாது. ஏஜென்சி, இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரிகளும் லாபம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும். மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இது முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலம். வெற்றிகள் கிட்டும். ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்.
உயர்கல்வி அமையும். போட்டித் தேர்வில் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். பாதங்கள் வயிறு சம்பந்தமான நோய்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சையை விடாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக தூங்கி எழுந்தாலே உங்களுக்கு பாதி ஆரோக்கியம் கிடைத்துவிடும். வழக்கமான உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள், துணிமணிகள் தானம் செய்யுங்கள். நாய்கள், பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் அளியுங்கள். நேரம் கிடைக்கும் போது முதியோர் இல்லங்களுக்கு சென்று தொண்டு புரியுங்கள். நன்றி, வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியன் கும்பத்திலிருந்து 3ஆம் இடமான மீனராசிக்கு இடம்பெயரவிருக்கிறான். 7.5 சனி முடிவுற்று ஒரு அற்புதமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அற்புதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். பணியில், தொழிலில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய புதுமையான சிந்தனைகளால் சக ஊழியர்களும் மேல் அதிகாரிகளாலும் பாராட்டை பெறுவீர்கள். எந்த விதமான பணியையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பீர்கள். அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்தது நடக்கும். குடும்பத்திற்குள் முந்தைய கருத்து வேறுபாடுகள் மறந்து ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தோர், பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். வருமானத்தை பொறுத்தவரை இது ஒரு அனுகூலமான காலம். முந்தைய நிதி நெருக்கடியிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். லாபம் தரக்கூடிய பல்வேறு முதலீடுகளை ஆய்ந்து செய்வீர்கள். மாணவ மாணவியருக்கு இது ஒரு அற்புதமான நேரம். வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு வாய்ப்புகள் அமையும். ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களது திறனை வெளிப்படுத்துவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். இத்தருணத்தில் ஆரோக்கியம் மேம்படும். சிறிது செரிமான கோளாறு இருந்தாலும் அவையும் சரியாகிவிடும். தியானம் மற்றும் யோகாசனங்களை உங்களது அன்றாட பழக்க வழக்கங்களில் சேர்த்து கொள்ளுங்கள். சனி பெயர்ச்சிக்கு பரிகாரமாக முதியோர்களுக்கு உணவு அளியுங்கள். வீடு அற்றவர்களுக்கு போர்வைகள், துணிமணிகள் கொடுங்கள். பறவைகள், விலங்குகளுக்கு தண்ணீர் வையுங்கள், உணவு கொடுங்கள். முதியோர் இல்லங்களுக்கு சென்று தொண்டு புரியுங்கள். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்கள் ராசி அதிபதி சனியன் மீனமான 2ஆம் இடத்திற்கு நகருகின்றான். இது 7.5 சனியின் கடைசி 2 வருட காலம். இதுவரை உங்கள் ராசியிலிருந்து உங்களுக்கு உடல்நிலையை கெடுத்து சோம்பேறித்தனத்தை கொடுத்து வந்த சனியன் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் குறிக்கும் 2ஆம் இடத்திற்கு செல்கின்றான். அதே சமயம் 2ஆம் இடமான மீனத்திலிருந்து ராகு உங்கள் ராசிக்கு வருகின்றான். சனி கூட உங்கள் ராசி அதிபதி ஓரளவுக்கு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து செய்வான். ஆனால் ஒரு ராகு சனியை விட மிகப்பெரிய ஒரு காரிருள் கிரகம். உங்களுடைய முயற்சியை கெடுத்து நோயை வழங்கி கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அடுத்து வரும் குரு பெயர்ச்சியால் இந்த குரு பெயர்ச்சியில் குருவின் 9ஆம் பார்வையால் ராகு நட்பலன்களையே செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறான். அதனால் இப்பொழுது நம்ம சனி பெயர்ச்சியை மட்டுமே பார்த்தாலே போதும். சனிப்பெயர்ச்சியில் உங்களுடைய வேலை பணியில் சுமைகள் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பணிபுரிகின்ற இடத்தில் யாரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கடின உழைப்பு தேவைப்படும். தொழில் மாற்றம் இருக்கும். குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அனுசரித்து செல்ல வேண்டும். உடன் பிறந்தோருடன் இணக்கம் இருக்காது. புதிதாக காதலிக்க தொடங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக ஒருவருடன் நெருங்கி பழகும் போது யோசித்து பழக வேண்டும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும். சரியான துணை கிடைக்கும். பிரிந்திருக்கும் தம்பதியர் இணைவார்கள். தேவைப்படும் பொழுது பணம் கிடைக்கும். ஆனால் சேமிப்புக்கான திட்டங்களில் நாம் முதலீடை செய்து வைத்திருப்பது அவசியம். ஆடம்பர செலவு வேண்டாம். முதலீடு செய்வதற்கு முன் யோசித்து செய்யுங்கள். புதிய முதலீட்டை மேற்கொள்ளவும் புதிய கடன்களை வாங்கவும் கவனமாக பரிசீலனை செய்யுங்கள். ரிஸ்கான முதலீடுகளை இத்தருணத்தில் தவிர்த்து விடுங்கள். ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் சத்தான உணவை பின்பற்ற வேண்டும். நடைப்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் அன்றாட வாழ்வில் இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள். பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதுகு மற்றும் முழங்கால் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தூங்குவதற்கு முறையான ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். சனிக்கு பரிகாரமாக முதியோர் இல்லங்களில் தொண்டு செய்வது, நன்கொடைகள் கொடுப்பது, வீடு இல்லாதவர்களுக்கு போர்வைகள், உணவுகள் கொடுத்து உதவுவது, பறவைகள், காகங்கள், விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுப்பது சனிக்கான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
மீனராசி அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களுக்கு 7.5 சனியின் ஜென்மச்சனி காலகட்டம் இதுவரை விரயஸ்தானமான கும்பத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசியான மீனத்திற்கு சனியன் வந்துள்ளான். உங்கள் மனதை கெடுக்கவும் உடல்நிலை கெடுக்கவும் தயாராக இருப்பான். இந்த சனியனை சமாளிக்க உங்கள் ராசிக்கு 12 ராகு கொஞ்சம் சப்போர்ட் செய்கிறது. அதேபோல் உங்கள் ராசிக்கு 3 உள்ள குருவின் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதேபோல் அடுத்து வருகின்ற குரு பயிற்சியால் 8ஆம் இடமும் 10ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுப்பெறுகிறது. இதனால் ஜென்மச்சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். இருந்தாலும் பிறந்த நட்சத்திரத்தின் மீது, அதாவது ஜென்ம நட்சத்திரத்தின் மீது சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது உறுதியாக மன அலைச்சலும் மன கஷ்டமும் அனைவருக்குமே ஏற்படும். இது ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். சோர்வடைய வேண்டாம். நம்பகமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் ஆலோசனை பெறுவது உதவியாக இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் சந்திக்கும் சவால்களும் தோல்விகளும் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியாக துணை நிற்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் வரும். வேலையில் முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நேரம். பணிபுரிகின்ற இடத்தில் கவனமாக இருங்கள். சக பணியாளருடன் பிரச்சனை வேண்டாம். பொறுமையுடன் அனுசரித்து செல்வதுதான் இந்த தருணத்தில் பிரச்சனைகளை குறைக்க உதவும். குடும்ப உறவுகளிடையே அனுசரித்து செல்லுங்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் காது கொடுத்து கேளுங்கள். வதந்திகளை கேட்டு அவர்களிடம் விவாதம் செய்யாதீர்கள். புதிதாக ஒரு நட்பையோ உறவையோ ஏற்படுத்தி கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இத்தருணத்தில் தம்பதியருக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அமைதியாக இருப்பதும் வெளிப்படையாக பேசுவதும் வாழ்க்கை துணையின் கருத்தை காது கொடுத்து கேட்பதும் பிரச்சனைகளை குறைக்கும். நிதி நிலைமையானது அனைத்து வகையிலும் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதற்குள் செலவுகளை கட்டுப்படுத்த முயலுங்கள். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு யோசித்து வாங்குங்கள். கடன் வாங்குவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். புதிய முதலீடுகள் தொழில் விரிவாக்கம் இப்போதைக்கு வேண்டாம். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் இத்தருணத்தில் உங்களுக்கு தேவைப்படும். எந்த ஒரு நிதி முடிவுகளை எடுக்கும் முன்பு நன்றாக யோசித்து எடுங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள். படிக்கின்ற மாணவியர்களுக்கு கவனச்சிதறலை தவிர்க்க வேண்டும். யாரிடமும் எது குறித்து உதவி கேட்க தயங்க வேண்டாம். பாடத்தில் சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடினமான உழைப்பும் அர்ப்பணிப்பும் போட்டித் தேர்வு எழுதுவதற்கு வேண்டும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பயனுள்ள நேரம். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோர் புதிய உயரத்திற்கு செல்வார்கள். இத்தருணத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நடைப்பயிற்சி, யோகா, வழக்கமான உடற்பயிற்சிகளில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, முதியோர்களுக்கு உதவி செய்தல், முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்தல் நன்று.